நன்றாக இருந்த வாழ்க்கையில் திடீரென்று கஷ்டம் வர காரணம் அதீத கண் திருஷ்டி தான். சுறுசுறுப்பாக இருந்தவன் சோர்வடைவதற்கும் காரணம் கண் திருஷ்டி தான். மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிவதற்கு காரணமும் இந்த கண் திருஷ்டி தான். அதீத மருத்துவ செலவு, நோய்வாய்ப்படுதலுக்கு காரணம் இரவு தூக்கம் வரவில்லை. இது அனைத்திற்கும் முக்கியமான காரணியாக இருப்பது இந்த கண் திருஷ்டி மட்டும்தான். திடீரென்று ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி நன்றாக இருந்த வாழ்க்கை தடம் புரண்டு போவதற்கு காரணமும் கண் திருஷ்டி தான். ரொம்பவும் அந்யோன்யமாக இருந்த கணவன் மனைவிக்குள் சண்டை, பிளவு, இதுபோல பிரச்சனைகள் வரவும் காரணமாக இருப்பது கண் திருஷ்டி தான். ஒற்றுமையோடு இருந்த சொந்த பந்தங்களுக்குள் சொத்து பிரச்சனை வந்து பிளவு உண்டாகும். இது எல்லாமே ஒரு வகையான கண் திருஷ்டி தான். சில பேருக்கு கெட்ட கனவு வரும். இயல்பு வாழ்க்கை பாதிப்பிற்கு உள்ளாகி சொர்க்கமான வாழ்க்கையை நரகமான வாழ்க்கைக்குள் தள்ளும் அளவிற்கு கூட இந்த கண் திருஷ்டி வேலை செய்யும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் நமக்கு தென்பட்டால் இதிலிருந்து வெளிப்படுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இரவு தூங்க செல்லும் போது ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு பச்சை கற்பூரம் 4 கிராம்பு வைத்து மடித்து கொள்ள வேண்டும். அந்த பொட்டலத்தை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிட வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து என்னை பிடித்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மறுநாள் காலை எழுந்து முதல் வேளையாக தலையணைக்கு அடியில் இருக்கும் அந்த பொட்டலத்தை எடுத்து அப்படியே உங்களுடைய தலையை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் ஏற்ற இறக்கமாக 3 முறை என்று சுற்றி ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு சூடம் வைத்து நெருப்பு மூட்டி அதில் இந்த பொருட்களை பேப்பரோடு போட்டு எரித்து விட்டால் போதும். உங்களை பிடித்த கண் திருஷ்டி எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். இந்த பரிகாரத்தை இந்த கிழமையில் இப்போதுதான் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. எப்போது உங்களுக்கு கண் திருஷ்டியின் தாக்கம் அதிகமாக இருப்பது போல நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். ஏதோ ஒரு விடுதலை கிடைத்தது போல ஒரு உணர்வு உடனடியாக தோன்றும். உங்களை பிடித்த கெட்டது எல்லாம் உடம்பிலிருந்து விலகியதை உணர்வு பூர்வமாக உணர்வீர்கள். மிக மிக எளிமையான பரிகாரம்தான் இது. குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லிவிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.